So areas of circles நீங்க நம்ம exercise 12.4 ல பாக்கி remaining questions பார்க்க போறோம். அதுல basics நான் நடத்திடுறேன். So basics, area of circle is equal to pi r square where r is the radius. Pi is equal to 3.14. Question la mention பண்ணிருக்காங்க அப்படினா 3.14 எடுத்துக்கோ அல்லது it will be 22/7. ஓகேவா? 22/7 அல்லது 3.14. ஓகே. நெக்ஸ்ட் area of a square உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். area of a square a square. Area of a square is equal to a square. ஓகே. அதுக்கு அடுத்து area of a sector. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துறோம். area of a triangle உனக்கு தெரிஞ்சதுதான். area of a triangle is equal to half into base into height. ஓகே. அடுத்து area of a sector. செக்டார்னா என்னது? What is a sector? Area of a sector is a portion of the circle. ஓகே. செக்டார்ங்கிறது பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கோ. portion of the circle. ஒரு portion of the circle. நான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், செக் பண்ணிக்கோ. So இந்த ஆங்கிள் வந்து ஒரு தீட்டான்னு எடுத்துப்போமே. இந்த ஆங்கிள் ஒரு தீட்டான்னு எடுத்துப்போம். This theta is part of the bigger angle 360. இப்போ ஒரு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஒரு சர்க்கிள்ல ஏரியாங்கிறது என்ன வரும்? 360 degrees வரும். கரெக்ட்டா? இந்த angle of a circle is equal to 360. Angle at the center of the circle, இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படினா angle at the center of the circle is equal to 360 degrees. கரெக்ட்டா? ஆனா இந்த குட்டி ஆங்கிள், இந்த சின்ன போர்ஷன் வந்து தீட்டா தான். தீட்டா இஸ் a fraction of, தீட்டா இஸ் a portion அல்லது part of னு சொல்லிக்கலாமா? தீட்டா இஸ் a part of 360 degrees. ஓகேவா? அப்போ 360 degrees இருக்கு அப்படினா 360 degrees கொண்ட சர்க்கிள்க்கு ஏரியா என்னது? pi r square. கரெக்ட்டா? சர்க்கிள்க்கு 360 degrees தான் ஆங்கிள், நடுவுல இருக்கிற ஆங்கிள், அதுக்கு pi r square. எனக்கு வந்து செக்டாருக்கு தான் ஏரியா வேணும். எனக்கு ஏரியா ஆஃப் தி செக்டார் தான் வேணும். ஏரியா ஆஃப் தி செக்டார்னா என்னது? செக்டார் இஸ் a portion of the circle. அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படினா क्वेश्चन மார்க். அப்போ இத நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இந்த क्वेश्चन மார்க் இங்க போயிடும். சோ அப்போ क्वेश्चन மார்க் இஸ் ஈக்குவல் டு, क्वेश्चन மார்க் என்னது? ஏரியா ஆஃப் தி செக்டாரை நான் மேல கொண்டு போயிடுறேன். இது அன்னோன் நம்ம பண்ணிருக்கோமா? இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த क्वेश्चन மார்க்க நான் இங்க கொண்டு போறேன். ஏரியா ஆஃப் தி செக்டார் தான் क्वेश्चन மார்க்க நான் அங்க கொண்டு போயிடுறேன். ஈக்குவல் டு இந்த தீட்டா மேல வந்துரும். தீட்டா டிவைடட் பை 360. இது கீழ வந்துரும். 360 கீழ வந்துரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இது மேல போயிடும், 360 கீழ வந்துரும், தீட்டா மேல போயிடும். தீட்டா பை 360 into pi r square. ஓகே, into pi r square. இதுதான் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி ஏரியா ஆஃப் a sector. Theta is the angle இது எப்படி சொல்லுவாங்க? தீட்டாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா angle subtended by the at center by the sector. ஓகேவா? சோ angle at the center இந்த இடத்துல அந்த செக்டார்னால உருவாகுற angle is theta. ஓகேவா? ரைட். இதுக்கு அப்புறம் ஏரியா ஆஃப் a segment னு ஒரு விஷயம் இருக்கு. ஏரியா ஆஃப் a segment னு ஒரு விஷயம். செக்மெண்ட்னா என்னது? இப்போ இந்த மாதிரி இருக்குனா இது செக்டார்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் செக்மெண்ட் வரையறேன் அப்படினா this is the area of the segment. ஓகே, this is the area of the segment. Shaded region is the area of the segment. Shaded region is equal to area of the segment. ஓகே, area of the segment எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல area of the segment எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த செக்டாருடைய ஏரியா, இந்த செக்டார்ன்றதுக்கு பேர் வெச்சிருவோமா? O A, இங்க நடுவுல ஒரு பாயிண்ட் வெச்சுக்கோ, B C. ஓகே, இந்த ஏரியா ஆஃப் தி செக்டாருடைய பேர் என்ன? O A B C. ஓகே, O A B C ங்கிறது தான் செக்டார். அப்போ அதுக்கு θ by 360 into pi r square. அப்போ ஷேடட் ரீஜனுக்கு தான் நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஷேடட் ரீஜனுடைய ஏரியா என்னவா இருக்கும்? அப்போ
இந்த ஒட்டுமொத்த செக்டாருடைய ஏரியா, அப்ப ஏரியா ஆஃப் தி செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் தி செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள்? OACங்கிற அந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? சோ ஏரியா ஆஃப் தி செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் OAC. ஓகே, சோ இதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள்லாம் இருக்கு. நம்ம அதை இண்டிவிஜுவலா ப்ராப்ளம் வரும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் அதை எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. சோ அந்த ஷேடட் ரீஜன் தான் ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட். செக்மெண்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, இந்த சர்க்கிளுடைய பவுண்டரி, சர்க்கிளுடைய பவுண்டரியும் இந்த கார்டும் என்கல்ஃப் பண்ற ஏரியா தான் அந்த செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்கல்ஃப் பண்றது நான் சொல்றது புரியுது இல்லையா? இந்த ஷேடட் ரீஜன், இந்த கார்டு கட் பண்ணி சர்க்கிள் எங்க முடியுதோ அந்த கார்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு இருக்கிற இந்த இன் பிட்வீன் ஏரியா தான் செக்மெண்ட். ஓகேவா? சோ இது ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் தி செக்டார் முடிச்சிட்டோம், செக்மெண்ட் முடிச்சிட்டோம், சர்க்கிள் முடிச்சிட்டோம், ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த ஏரியா ஆஃப் தி செக்டார் புரிஞ்சுதா? இந்த ஏரியா ஆஃப் தி செக்டார் கிளியரா? ஜீவிதா கிளியரா? Yes sir, yes. Okay, right. Next, இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இது கண்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் கிளாஸ் தான். ஓகேவா? சோ எக்சர்சைஸ் 12.4ல क्वेश्चन நம்பர் 7 பாரு. காப்பி பேஸ்ட் பண்றேன் क्वेश्चन. So diagram அவங்களே இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, so in the figure ABCD is a square of side 14 cm. Okay, so in figure ABCD is a square of side 14 cm. Okay, if with centers A, B, C and D, 4 circles are drawn such that each circle touch externally 2 of the remaining 3 circles. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 4 சர்க்கிள்ஸ்மே இன் கான்டாக்ட் தான் இருக்கு. இன் கான்டாக்ட்னா அர்த்தம் 4 சர்க்கிள்ஸும் எக்ஸாக்ட்டா ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது அப்படினு சொல்றாங்க. ஓகேயா? So 4 circles are drawn such that each circle touch externally 2 of the remaining 3 circles. Find the area of the shaded region. இந்த இடத்துல அவங்க shaded region சொல்றது எது தெரியுமா? இதுதான் சொல்றாங்க. shaded region சொல்றது இந்த ரீஜனை சொல்றாங்க. ஓகேவா? இந்த shaded region எப்படி கண்டுபிடிக்கலாம்? area of the shaded region எப்படி கண்டுபிடிக்கலாம்? shaded region is equal to, அந்த shaded region எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸ்கொயர் குள்ள தான இருக்கு. கரெக்ட்டா? area of the shaded region equal to area of the square minus area of the square minus இங்க இருக்கிற இந்த 1 பேர் வெச்சுக்கிறேன். 1 2 3 4 இதெல்லாம் என்னது? இந்த 1ங்கிறது என்னது? 2ங்கிறது என்னது? 3ங்கிறது என்னது? 4ங்கிறது என்னது? இந்த 1 2 3 4ங்கிறதுலாம் என்னது? so areas of regions 1, 2, 3, 4. ஓகேவா? 1 2 3 and 4. இந்த 1ங்கிறது என்னன்னு எழுதுறேன் பாரு. 1 is a semi circle கூட கிடையாது, அது quarter circle. கரெக்ட்டா? 1 is a quarter circle. கரெக்ட்டா? 1 is a quarter circle. அதை எப்படி சொல்லலாம் அப்படினா quadrant னு சொல்லலாம். கரெக்ட்டா? 1 is a region 1 is a quarter circle which is a quadrant. கரெக்ட்டா? அதே போல தான region 2 அதே தான quarter circle, region 3 அதே தான் quarter circle, region 4 அதே தான் quarter circle. கரெக்ட்டா தானே? இந்த சர்க்கிள்ல ஒரு கால்வாசி அப்படிங்கிறது தான். அது எப்படி நான் கால்வாசின்னு சொல்ல முடியும்? அது ஏன் வந்து ஒரு கால்வாசிக்கு கொஞ்சம் மேல இருக்கலாம், ஒரு 30% இருக்கலாம், அல்லது 40% இருக்கலாம். ஏன் இருக்க முடியாதுன்னா இங்க என்ன ஆங்கிள்? ஒரு ஸ்கொயர்ல இது என்ன ஆங்கிள்? இந்த ஆங்கிள் is equal to 90 degrees தானே? இந்த ஆங்கிள் is equal to 90 degrees தானே? அப்போ ஒரு சர்க்கிள்ல 360 டிகிரிஸ் இருக்கு. ஒரு சர்க்கிள்ல 360 டிகிரிஸ்னா இந்த ஆங்கிள் மட்டும் அப்படினா 90 டிகிரிஸ். 90 டிகிரிஸ் 360 டிகிரிஸ்ல எவ்வளவு? 1/4. கரெக்ட்டா? அதனால தான் நான் சொல்றேன் இந்த போர்ஷன் வந்து இஸ் ரீஜன் 1ங்கிறது ஒரு குவார்ட்டர் ஆஃப் தி சர்க்கிள். இந்த சர்க்கிள் உடைய ஒரு குவார்ட்டர், ஒரு 1/4th பகுதி, ஒரு கால்வாசி தான் அப்படிங்கற. அப்போ 4ங்கிறது ஒரு கால்வாசி தான். எதுல கால்வாசி? இந்த சர்க்கிள்ல கால்வாசி. இந்த 3ங்கிறது இந்த சர்க்கிள்ல கால்வாசி, 2ங்கிறது இந்த சர்க்கிள்ல கால்வாசி. கரெக்ட்டா? சோ இந்த நாலு கால்வாசியையும் சேர்த்தோம் அப்படினா இந்த joining or combining all these quarter circles, get full circle, sir. We'll get a full circle. Correct. Combining all these we'll get a full circle.
we will get a complete circle. We will get a complete circle. Okay. இப்போ இந்த சர்க்கிளுக்கு நம்ம சர்க்கிள் உடைய ரேடியஸ் பத்தி ஏதாவது கொடுத்திருக்காங்களா? கிடையாது. கரெக்ட்டா? சர்க்கிள் பத்தின ரேடியஸ் தெரியாது, டயாமீட்டர் தெரியாது. அப்போ நம்ம வேற ஒரு இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது என்ன இன்ஃபர்மேஷன் பாரு. இப்போ இந்த ஸ்கொயர் உடைய இந்த லெந்த் தெரியும். இந்த லெந்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 14 ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? ஸ்கொயர் உடைய BC is equal to என்னது? BC is equal to 14 ன்னு எழுதுறேன். ஓகே? BC is equal to 14 cm. இப்ப BCங்கிறது என்னது? BCங்கிறது ரெண்டு ரேடியஸை சேர்த்தா போல எழுதுனது. கரெக்ட்டா? BCங்கிறது இந்த ஒரு ரேடியஸ் பிளஸ் இந்த ஒரு ரேடியஸ். கரெக்ட்டா? அப்ப BCங்கிறது 2 ரேடியஸ். கரெக்ட்டா? 2r is equal to 14. அப்ப அப்படி சொல்லலாமா? BCங்கிறது ஒரு இந்த நடுவுல பாயிண்ட் இந்த BCல halfway இது ஒரு ரேடியஸ். இங்க நான் வரையற பாத்துக்கோ. இது ஒரு ரேடியஸ். கரெக்ட்டா? எப்படி ரேடியஸ் சொல்றேன்? சென்டர் B ல இருந்து கிளம்புது. B ல இருந்து கிளம்பி சென்டர் சர்க்கிளுடைய எட்ஜ் வரைக்கும் வருது. அப்ப இதே போல இங்க இருந்து கிளம்பி இது வரைக்கும் வருது அப்படினா that is also a radius. கரெக்ட்டா? அது இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ், அது இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ். அப்போ ஆக மொத்தம் ரெண்டு ரேடியஸ் சேர்த்தா போல இருக்கிறது தான் 14. கரெக்ட்டா? what is r? r is equal to 7 cm. கரெக்ட்டா? r is equal to 7 cm. what is r? இங்க இந்த இடத்துல சர்க்கிளுடைய ரேடியஸ். கரெக்ட்டா? அப்போ நல்லா யோசிச்சு பாரு. அந்த ஸ்கொயருக்குள்ள வேற அந்த இன்சைட் தி ஸ்கொயர் அதுக்குள்ள என்ன இருக்கு? இன்சைட் தி ஸ்கொயர் இந்த நாலு குட்டி சர்க்கிள்ஸ் இருக்கு. நாலு குட்டி குவார்ட்டர் சர்க்கிள்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? இன்சைட் தி ஸ்கொயர் there are four quarter circles. கரெக்ட்டா? there are 4 quarter circles. okay, plus shaded region. கரெக்ட்டா? plus the shaded region. அப்ப அந்த ஸ்கொயருக்குள்ள the 1 2 3 4 என்ற நாலு குவார்ட்டர் சர்க்கிள்ஸும் உண்டு, ஒரு ஷேடட் ரீஜனும் உண்டு. அப்ப அந்த குவார்ட்டர் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் சர்க்கிள்னு எழுதிருக்கோம். அப்ப நான் இப்படி எழுதலாமா பாரு. சோ ஸ்கொயர் உடைய ஏரியா நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோ. 14 cm. ஸ்கொயர் உடைய ஏரியா, சோ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் is equal to area of the one complete circle. நம்ம அந்த நாலு குவார்ட்டர் சர்க்கிளையும் ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் போட்டுக்கிட்டோமா? ஏரியா ஆஃப் one complete circle. என்னமா? ஆமா, plus shaded region. கரெக்ட். plus the shaded region. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஷேடட் ரீஜனுக்கு தான் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அந்த ஷேடட் ரீஜனை அப்படியே வெச்சுக்கோ. இதுக்கு ஏரியா ஆஃப் தி ஸ்கொயருக்கு தெரியுமா? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் எப்படி எழுதுறேன்? 14 into 14. ஏனா 14ங்கிறது தான் a ஸ்கொயர் தானே ஏரியாவுடைய. அப்ப ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர்ங்கிறது 14 into 14 ஸ்கொயர் வந்துரும். ஏரியா ஆஃப் ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் என்ன வரும்? பை r ஸ்கொயருக்கு பதிலாக 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? ஏனா rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் r is equal to 7 cm. கரெக்ட்டா? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்ன? பை r ஸ்கொயர், பை into r ஸ்கொயர். கரெக்ட்டா? பிளஸ் ஷேடட் ரீஜன் தெரியாது, நான் ஷேடட் ரீஜன்ன்றதை இப்படி எழுதிக்கிறேன். ஷேடட் ரீஜன். கரெக்ட்டா? இப்போ 14 into 14ன்றதுக்கு 196. இங்க 22/7 யூஸ் பண்ணிக்கலாமா? 22/7 into 7 ஸ்கொயர். எதனால நான் 22/7 யூஸ் பண்றேன்? 7 கேன்சல் ஆகும். 22/7 into 49 சார். கரெக்ட். அப்போ பிளஸ் ஷேடட் ரீஜன். அப்ப இங்க என்ன ஆகும்? 196 மைனஸ் இந்த 22 into 7 எவ்வளவு? 154. கரெக்ட்டா? 154 is equal to shaded region. நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த சைடுல இருக்கிற இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுனா மைனஸ் ஆயிடும். சோ 22 into 7 னா 154 மைனஸ் பண்ணனும். அப்ப ஷேடட் ரீஜன் உடைய ஏரியா எவ்வளவு வரும்? 42 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஷேடட் ரீஜன் உடைய ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன் is equal to 42 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதலாம். கிளியரா? புரிஞ்சுதா? 42 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இதோட கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन சூப்பர் क्वेश्चन இது, செக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி டிஃபரண்டான क्वेश्चंस தாராளமா உங்க எக்ஸாம்லாம் கேட்கலாம். The figure depicts a racing track.
ரேசிங் ட்ராக் whose left and right ends are semicircular அப்படிங்கறாங்க. அப்ப நான் இத வரைய செக் பண்ணிக்கோ. ஆமா. இது புரியுதா பாரு? இந்த போர்ஷன் இருக்கு பாத்தியா, இது ஒரு செமி சர்க்கிள் அப்படிங்கறாங்க. இது ஒரு செமி சர்க்கிள். கரெக்ட்டா? அதே போல இந்த போர்ஷன் ஒரு செமி சர்க்கிள். புரியுதா பாரு? இது ஒரு நான் அந்த ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தியா, நான் ஷேட் பண்ணிருக்கிற அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் செமி சர்க்கிள் அப்படிங்கறாங்க. இங்க அவங்க சொல்லிருக்காங்க, அதாவது லெஃப்ட் எண்ட்லயும் ரைட் எண்ட்லயும் இருக்கிற ரெண்டு போர்ஷன்ஸும் செமி சர்க்கிள் அப்படிங்கறாங்க. The distance between the two inner parallel line segments, the two inner parallel line segments is 60 meter, okay va, and they are each 106 meter long, okay va. அப்ப எது 106? அப்போ ஒண்ணும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா inner parallel line segments is 60 meter, distance between, அப்போ இது ரெண்டுத்துக்கும் 60, கரெக்ட்டா? இதுக்கும் நடுவுல இருக்கிறது 60. அப்போ இந்த லைன் செக்மெண்ட், அதாவது இந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் இந்த லைன் செக்மெண்ட் இன்னர் இந்த வார்த்தை சொல்லிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் இந்த லைன் செக்மெண்ட்டுக்கும், நான் அங்க கையை எங்க வைக்கிறேன் பாரு, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் இந்த லைன் செக்மெண்ட்டுக்கும் இடையிலான அந்த அகலம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப் எவ்வளவு? 60 மீட்டர்ஸ், கரெக்ட்டா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 60 மீட்டர்ஸ். புரியுதா? and they are 106 மீட்டர் லாங் அப்படிங்கறாங்க. அப்படினா இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான கணக்கு. அப்போ இது எவ்வளவு? 106 மீட்டர் லாங், கரெக்ட்டா? அப்போ இது 106, இது 106. உள்ள இருக்கிறது இன்னர், அது ரொம்ப முக்கியம். இன்னர் parallel line segments இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 60 மீட்டர் இருக்கு. இதுவும் 106 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. if the track is 10 meter wide, இது புரிஞ்சுதா? இது வந்து உள்ள இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கணக்கு. உள்ள இருக்கிறது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியான கணக்கு. இதனுடைய லெந்த் 106 மீட்டர்ஸ் and breadth என்னது? 60 மீட்டர்ஸ், கரெக்ட்டா? breadth 60 மீட்டர்ஸ். அப்போ ஆமா, இதுவும் 60 தான், இதுவும் 60 தான், இதுவும் 106 தான். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ரெக்டாங்கிள்ல அப்படிதானே, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallelம் கூட. ஓகேவா? ஓகே. if the track is 10 meter wide, okay, if the track is 10 meter wide, find the distance around the track along its inner edge. Okay, find the area of the track. Okay. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா track is 10 meter wide அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தியா, இந்த டிஸ்டன்ஸ் 10 மீட்டர்ங்கறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10 மீட்டர்ஸ். இந்த குட்டி டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தியா, நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த குட்டி டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10 மீட்டர்ஸ். புரியுதா? அதாவது நான் இன்னும் கொஞ்சம் கிளியராவே வரையறேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் இது 10 மீட்டர்ஸ். இது புரியுதா? இந்த குட்டி அது வந்து ஒரு பட்டை, ஒரு சின்ன ஸ்ட்ரிப், அது சின்ன பட்டை. ஓகேவா? அது எவ்வளவு? 10 மீட்டர்ஸ் அகலம்ங்கறாங்க. புரியுதா? if the track is 10 meters wide, அப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? find the distance around the track along its inner edge. ஓகேவா? inner edge, அப்போ உள்ள இருக்கிற இங்க ரெண்டு எட்ஜ் இருக்கு, அவுட்டர் எட்ஜ் ஒன்னு இருக்கு, இன்னர் எட்ஜ் ஒன்னு இருக்கு, கரெக்ட்டா? அவுட்டர் எட்ஜ் கேக்கல, ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா along its inner edge கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் தி ட்ராக் கேக்குறாங்க. ஏரியா ஆஃப் தி ட்ராக்னா இப்போ நீ ஒரு இந்த ரேஸ் எல்லாம் ஓடுவாங்கல்ல, அத்லெட்டிக்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் ரிலே, 400 மீட்டர், 200 மீட்டர் அதெல்லாம் ஓடுவாங்கல்ல. இப்போ ட்ராக்ங்கும் போது எதுல ஓடுவாங்க? நடுவுல ஓடுவாங்களா, இந்த நடுவுல இருக்கிற ரெக்டாங்குலர் போர்ஷன்ல ஓடுவாங்களா, இல்ல சுத்தி இருக்கிற இந்த சுத்தி இருக்கிற அந்த கர்வ்டு போர்ஷன்ல தான் ஓடுவாங்க, கரெக்ட்டா? அதாவது இந்த போர்ஷன் கர்வ்டு போர்ஷன்ல தான் ஓடுவாங்க. சோ அவங்க ஏரியா ஆஃப் தி ட்ராக் மீன் பண்றது எது அப்படின்னா, இங்க ஏரியா ஆஃப் தி ட்ராக் நான் இங்க எழுதுறேன் பாரு. ஏரியா ஆஃப் தி ட்ராக் என்னமா? ஏரியா வித்தின், அதாவது ஏரியா வித்தின்னா என்ன அர்த்தம்? அவுட்டர் எட்ஜ் மைனஸ் இன்னர் எட்ஜ், கரெக்ட்டா? ஏரியா வித்தின் தி அவுட்டர் எட்ஜ்ல இருந்து உள்ள இருக்கிற எட்ஜுக்கு மைனஸ் பண்ணனும், கரெக்ட்டா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஏரியாவை தான் அவங்க கேக்குறாங்க, கரெக்ட்டா? ஏரியா ஆஃப் தி ட்ராக்ங்கிறது ஏரியா வித்தின் தி அவுட்டர் எட்ஜ் மைனஸ் இன்னர் எட்ஜ். அந்த அவங்க வந்து இங்க வரைஞ்சிருக்காங்க பாத்தியா, கோடா போட்டுருக்காங்க. அதுதான் ட்ராக்ஸ் சுத்தி தான் ஓடுவாங்க, அந்த ட்ராக்ஸ்ல தான் ஓடுவாங்க. ஓகேவா? நடுவுல இருக்க ரெக்டாங்குலர் போர்ஷன்ல ஓட மாட்டாங்க. சோ அவங்க ட்ராக் மீன் பண்றது அதுதான். அவங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல டிஸ்டன்ஸ் அரவுண்ட் தி ட்ராக் அலாங் இட்ஸ் இன்னர் எட்ஜ் கேக்குறாங்க. இப்போ இன்னர் எட்ஜ் உனக்கு இத வந்து மூணா பிரிச்சுக்கோ. டிஸ்டன்ஸ் அரவுண்ட் தி ட்ராக் அலாங் இட்ஸ் இன்னர் எட்ஜ். ஓகே,
மூணா பிரிச்சுக்கேன். மூணானா என்ன பிரிச்சுக்கலாம்? இந்த போர்ஷனை பிரிச்சுக்கலாம். இங்க பாருங்க நான் வரையறேன். இந்த போர்ஷன் ஒன்னு, ஓகேவா? இன்னர் எட்ஜ் இந்த போர்ஷன் ஒன்னு, அப்புறம் இந்த போர்ஷன் ஒன்னு. கரெக்ட்டா? இந்த போர்ஷன் நான் ப்ளூல வரையறேன் பாரு. இந்த போர்ஷன் ஒன்னு, அதுக்கு அப்புறம் வேற ஒரு கலர் யூஸ் பண்ணுவோமா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு. அப்புறம் இந்த போர்ஷனும் இந்த போர்ஷன் கேக்குறாங்க. கரெக்ட்டா? இந்த போர்ஷன் நல்லா வரையலாம். இந்த போர்ஷனும், அப்ப இந்த ரெட்ல வரைஞ்சிருக்க அந்த ரெண்டு போர்ஷனும் எனக்கு தெரியும்ல ஆல்ரெடி. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் சால்வ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? distance along the inner edge. Distance along the inner edge. Distance along the inner edge. ஓகேவா? இது எவ்வளவு? இந்த ரெட் போர்ஷன் நான் இங்க வரைஞ்சிருக்கிறதுல ரெட் போர்ஷனும் ப்ளூ போர்ஷனும் கணக்குல எடுத்துக்கோ. இங்க வரைஞ்சிருக்கிறதுல ரெண்டு ரெட் போர்ஷன்ஸ் இருக்கா? இங்க வரைஞ்சிருக்கிறதுல ரெண்டு ரெட் போர்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டு ரெட் லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ரெட் போர்ஷன்ஸ் எவ்வளவு? ஒரு ரெட் போர்ஷன் 106. கரெக்ட்டா? அந்த ரெண்டு ரெட் போர்ஷன்ஸ் பிளஸ் ரெண்டு curved portions. கரெக்ட்டா? ரெண்டு curved portions. கரெக்ட்டா? curved portions நான் ப்ளூல வரைஞ்சிருக்கேன். ரெண்டு curved portions ப்ளூல வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இது கிளியரா இருக்கா? அந்த ரெண்டு ரெட் போர்ஷன்ஸ் சேர்த்தனா எவ்வளவு வரும்? சோ distance along the inner edge எவ்வளவு வரும்? சோ ஃபர்ஸ்ட் கேஸுக்கான distance எவ்வளவு வரும்? அப்ப this is equal to ரெண்டு ரெட் போர்ஷனுக்கு 106 plus 106 2 into 106. கரெக்ட்டா? 2 into 106 plus இது செமி சர்க்கிள்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? அது பேர் என்ன சொல்லிருக்காங்க? செமி சர்க்கிள்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நான் இங்க வரைஞ்சிருக்கிறது இது என்னது? இது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல half of the circumference. கரெக்ட்டா? half of the circumference. கரெக்ட்டா பாரு. ஒரு ஃபுல் சர்க்கிள்னா ஒரு ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். செமி சர்க்கிள் தானே அது. செமி சர்க்கிள்னும் பொழுது அதுல சர்க்கம்ஃபரன்ஸ்ல half தான் வரும். கரெக்ட் தானே? ஓகே தானே? அப்ப இங்க என்ன வரும்? இங்கேயும் ஒரு செமி சர்க்கிள்ன்றதுனால ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு half தான் வரும். அப்ப நான் எப்படி சொல்லலாமா? 2 into ரெண்டு half circumferences ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரெண்டு half circumferences. இது புரியுதா பாரு? ஒரு half circumference தான் இங்க இருக்கு, இன்னொரு half circumference இங்க இருக்கு. அப்ப இந்த ரெண்டு half circumferenceயும் நான் 2 into half circumference ன்னு எழுதுறேன். புரியுதா? எதனால 2 into இங்க ஒரு half circumference இங்க ஒரு half circumference, அப்ப ரெண்டுத்தையும் 2 into half circumference ன்னு எழுதுறேன். கிளியரா? இந்த 2 into 106 நம்ம 212 ன்னு எழுதிரலாம். 212 ன்னு எழுதிரலாம். பிளஸ் 2 into 2 கேன்சல் அவுட் ஆயிரும். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்னது? 2 pi. r என்ன கொடுத்திருக்காங்க பாரு? r கொடுத்திருக்காங்களா? r இந்த இடத்துல கொடுக்கல. இன்ஸ்டெட் இது சர்க்கம்ஃபரன்ஸ், இது வந்து இங்க பாரு, இது செமி சர்க்கிள் தானே, இது 60. அப்போ 2r is equal to 60. கரெக்ட்டா? 2r is equal to 60. எப்படி 60? இது டயாமீட்டர். இந்த குட்டி போர்ஷன் வந்து செமி சர்க்கிள் அப்படினா இங்க நான் இந்த ப்ளூல வரைஞ்சிருக்கேன் பாத்தியா? r is equal to 30 sir. கரெக்ட். 2r is equal to 60 அப்படினா r is equal to 30. கரெக்ட். ஓகே, அப்போ 2 pi r தான சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப 212 பிளஸ் 2 pi r க்கு பதிலாக 30. ஓகேவா? சோ அப்ப this is equal to 212 plus 60 pi. 60 வந்து 22/7 போட்டினா கேன்சல் ஆகாது. அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்? 212 plus 60 into 3.14 எடுத்துக்கிறேன். ஓகே, 3.14 எடுத்துக்கிறேன். அதனால 22/7 போட்டா 60 கேன்சல் ஆகாது அப்படின்றதுனால 3.14 எடுத்துக்கிறேன். அப்ப this is equal to 212 plus 6. இப்ப 6 into 3 31.4. இது கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா? 60 into 3.14 எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா? 60 into 3.14 நான் இப்படி பண்ணிக்கிறேன், ஒரு 0 இங்க கொடுத்துறேன். அப்போ 6 into 31.4 ன்னு ஆயிடும். கரெக்ட்டா? 6 into 31.4 ன்னு ஆயிடும். இது எவ்வளவு வரும்? இவ்வளவு வரும். கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா? 188.4 பாரு. 188.4 அதித்தி கால்குலேஷன் போட்டு சொல்ல முடியுமா? 188.4 கரெக்ட்டா? ஆமா. ஓகே ரைட். அப்போ இங்க ஆட் பண்ணும்போது ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணு. 88.4 ஐயும் 12 ஐயும் ஆட் பண்ணிக்கோ. ஏன் 88 பிளஸ் ஒரு 12 100. கரெக்ட்டா?
அப்போ இந்த ஒரு 100 கொண்டு வா. அப்போ 188 இந்த 0.4 எப்படினாலும் 0.4 அப்படியே எழுதிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0.4 அப்படியே எழுதிக்கோ. இங்க ஒரு 88 188 பிளஸ் ஒரு 12 எவ்வளவு? 188 பிளஸ் ஒரு 12 200 200 பிளஸ் ஒரு 200 400 400.4 கரெக்டா? 400.4 கரெக்ட் 400.4. ஆனா யூனிட் ரொம்ப முக்கியம். என்ன டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ்னும் போது எவ்வளவு, மீட்டரா சென்டிமீட்டரா? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாரு, மீட்டர். எல்லாமே மீட்டர்ஸ்ல இருக்கு. அதனால ஃபைனல் ஆன்சர் should be in meter. So distance along the inner edge should be equal to 400.4. clear? Next question, second subdivision இருக்கு. இதுலயே second subdivision இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, இதுல area of the track கேக்குறாங்க. area of the track is equal to outer edge உடைய outer edge, the area within the outer edge minus area within the inner edge, area within the outer edge minus area within the inner edge. area within the outer edge கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் outer edge கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த டயகிராம் நான் இன்னொரு வாட்டி நான் வரையறேன். ஓகே, இன்னொரு வாட்டி நான் இந்த டயகிராம் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணு. இப்போ நம்ம இத அவுட்டர் எட்ஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். அவுட்டர் எட்ஜ் கண்டுபிடிக்கும் போது எங்க இருந்து நான் வெட்ட ஆரம்பிக்கிறேன் பாரு, இங்க இருந்தே வெட்ட ஆரம்பிக்கிறேன். நான் இங்க இருந்தே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க இருந்து ஒரு செமி சர்க்கிள், கரெக்டா? அதே போல இங்க இருந்து ஒரு செமி சர்க்கிள். புரியுதா? அவுட்டர் எட்ஜ்ன்றதுனால நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். இங்க இருந்து ஒரு செமி சர்க்கிள். இது கிளியரா பாரு, புரியுது இல்லையா? அப்போ இது ஃபுல்லா ஒரு செமி சர்க்கிள், இது ஃபுல்லா ஒரு செமி சர்க்கிள், இது ஃபுல்லா ஒரு செமி சர்க்கிள். ஆனா நீ வந்து என்ன எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணலாமா? நம்ம இங்கேயே இந்த ரீஜனுக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சிருவோம். இங்கேயே இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஏரியாவை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை எடுத்துக்குவோம். and then அதுக்கப்புறம் இங்க இருக்கிற outer rectangle minus inner rectangle பண்ணுவோம். ஓகேவா? புரியுதா பாரு? outer rectangle minus inner rectangle பண்ணுவோம். சோ அப்போ இங்க ரெண்டு செமி சர்க்கிள் இருக்கு. இது எவ்வளவுன்னு பார்த்தோம்? இது 10 மீட்டர்ஸ்னு பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிப், இந்த குட்டி அகலம் எவ்வளவு? 10 மீட்டர்ஸ். கரெக்ட்டா? 10 மீட்டர்ஸ். அப்போ இந்த இடத்துலயே நான் கண்டுபிடிச்சறேன். ஏரியா ஆஃப் தி செமி சர்க்குலர் போர்ஷன், ஏரியா ஆஃப் த semicircular portions, semicircular track portions. Okay, semicircular track portions. Okay, this is equal to area of the பெரிய semicircle, area of the larger semicircle minus area of the smaller semicircle. அப்போ லார்ஜர் செமி சர்க்கிளுக்கு, அப்போ செமி சர்க்கிள்ன்றதுனால 1/2 போட்டுக்கிறேன், பை ஆர் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஓகேவா? ஏன்னா பெரிய ரேடியஸ் இருக்குமா, அதுக்கு பெரிய ரேடியஸ் இருக்குமா, கரெக்டா? அப்போ மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் செமி சர்க்கிள்ன்றதுனால பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? பை ஆர் ஸ்கொயர். ரைட். இப்போ இதுக்கான நமக்கு டயாமீட்டர் தெரியுமா? இதுக்கு நமக்கு தெரியும் 2r எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம். 2r is equal to 16 தெரியும். கரெக்ட்டா? 2r is equal to 60. 2r is equal to 60. அப்போ உள்ள இருக்கிற குட்டி r, இந்த குட்டி r எவ்வளவு? 60. கரெக்ட்டா? அப்போ small r here இப்படி எழுதிக்கோ. Here small r is equal to 30. கரெக்ட்டா? 2r is equal to 60 னா small r is equal to 30. capital R is equal to 40. எதனால? capital R is equal to 40. எப்படி? includes the and the 10 meter strip. correct? includes this portion. correct? includes this portion which is equal to 10 meters. புரியுதா பாரு?
அப்போ இந்த போர்ஷன் இந்த குட்டி செமி சர்க்கிளுடைய ரேடியஸ் 30 மீட்டர்ஸ். அப்போ பெரிய செமி சர்க்கிளுடைய ரேடியஸ் 40 மீட்டர்ஸ். R equal to capital R is equal to 40 meters. கிளியரா? அப்போ இங்க இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? R வேல்யூ தெரியும், ஸ்மால் r வேல்யூவும் தெரியும். அப்போ இங்க எழுதுறேன், செக் பண்ணிக்கோ. ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள், ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் is equal to half into pi. நான் பை கூட காமனா எடுத்துறலாமா? half into பையையும் காமனா எடுத்துறேன். r ஸ்கொயர் க்கு 40 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 40 ஸ்கொயர் minus 30 ஸ்கொயர். கரெக்ட்டா? half into pi into ஏனா கரெக்ட் தானே? பையையும் காமனா இருக்கு, பையும் காமனா இருக்கு, halfம் காமனா இருக்கு. halfம் பையும் நான் வெளியில எடுத்து உட்கார வச்சிரறேன். r ஸ்கொயர் minus r ஸ்கொயர். r ஸ்கொயர்ங்கிறது 40 ஸ்கொயர் minus கரெக்ட் தானே? அப்போ is equal to half into pi. இந்த half எதுவும் கால்குலேட் பண்ணிராத, pi அப்படியே வெச்சுக்கோ. pi வந்து pi காணா 22/7 போட்டு வெச்சுக்கோ. 22/7 போட்டு வெச்சுக்கோ. இங்க ஒரு விஷயம் பண்ணலாம். இது என்ன ஃபார்முலால இருக்கு? இது உனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபார்முலா? அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாவை, ஐடென்டிட்டியை உனக்கு ஞாபகப்படுத்தணும். a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்ன்ற மாதிரி இருக்கா? a square minus b square. அப்ப a square minus b square என்ன ஃபார்முலா? a plus b, a minus b. ஓகேவா? நீ வந்து நார்மலாவும் கண்டுபிடிக்கலாம். 1600 minus 900 போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லனா நான் இப்படி பண்றேன். 40 plus 30 40 minus 30 போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் தான். ஓகே, உனக்கு இது வசதி பட்டுச்சுனா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, half into half அப்படியே வெச்சுக்கோ. 22/7 into இங்க எவ்வளவு வரும்? 70. இங்க எவ்வளவு வரும்? 10. 700. கரெக்ட்டா? அப்போ இங்க 100 times. I mean cancel பண்ணலாமா? அப்போ this is equal to 1100. எந்த போர்ஷன்? இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் நான் எடுத்துர்க்கேன். ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஒரு போர்ஷன், ஒரு சிங்கிள் செமி சர்க்குலர் ஏரியா ஆஃப் one செமி சர்க்குலர் ட்ராக் போர்ஷன் is equal to 1100. கரெக்ட்டா? புரியுதா? என்னமா? சார் ஒன் டவுட். இந்த 2 கூட கேன்சல் பண்ணிட்டு 11 ஆக்கிடலாம் சார் 22. ஆமா, நான் ஆக்கிருக்கேன் பாரு. 1 11 தானே? 1100 ஆக்கிருக்கேன் பாரு. ஃபைனல் ஆன்சர் 1100. கரெக்ட்டா? ஓகே சார். நான் ஃபைனலா எழுதும்போது 1100. நான் 22 கேன்சல் பண்ணலாம், நான் காமிக்கல அவ்வளவுதான். ஆனா கேன்சல் பண்ணி தான் எழுதிருக்கேன். ஃபைனல் ஆன்சர் 1100 ன்னு எழுதிருக்கேன். கரெக்ட்டா? ஆனா இது எந்த போர்ஷனுக்கு? ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஒரு போர்ஷனுக்கு தான் 1100. கரெக்ட்டா? ஒரு போர்ஷனுக்கு இந்த சைடு இருக்க ஒரு போர்ஷனுக்கு தான் 1100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எந்த போர்ஷன்? இந்த ட்ராக் போர்ஷன். கரெக்ட்டா? அப்ப இங்கேயும் அது இருக்கும் தானே? இங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் அதே தானே இருக்கும். சோ ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்குலர் என்ன வரும்? ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்குலர் ட்ராக் போர்ஷன்ஸ். ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்குலர் ட்ராக் போர்ஷன்ஸ் is equal to 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? ஓகே, ஒரு செமி சர்க்குலர் ட்ராக்குக்கு 1100, ரெண்டு செமி சர்க்குலர் ட்ராக்னா 2200. இப்போ நம்ம ஆட் பண்ணி போட்டுறோம் சார். ஆமா, டபுள் பண்ணிருக்கேன். அப்படியே டபுள் பண்ணிருக்கேன். ஒரு செமி சர்க்கிளுக்கு 1100, அப்படியே டபுள் பண்ணி into 2 பண்ணிருக்கேன். 2200 ஆக்கிட்டேன். புரியுது இல்லையா? அப்ப நான் இப்ப எதை மட்டும் நான் பாதர் பண்ணணும்? எந்த வேலை முடிஞ்சிச்சு? இந்த செமி சர்க்கிள் முடிஞ்சிச்சு, இந்த செமி சர்க்கிள் ட்ராக் முடிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு நடுவுல இருக்கிற இந்த ரெக்டாங்குலர் போர்ஷன் பத்தி தான் நான் கவலைப்படணும். கரெக்ட்டா? இதுல ரெக்டாங்குலர் போர்ஷன் நான் கவலை பண்ணணும். நான் இதை மட்டும் வெட்டி எடுக்கிறேன். வெயிட் பண்ண. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் பாரு. எனக்கு இந்த போர்ஷன் எவ்வளவுன்னு தெரியும். இது எவ்வளவு? 10 மீட்டர்ஸ். கரெக்ட்டா? நான் இது பிளாக்ல எழுதுறேன், அப்பதான் தெரியும். இந்த போர்ஷன் 10 மீட்டர்ஸ். எது? இந்த போர்ஷன். ஓகேவா? அப்போ இதுவும் 10 மீட்டர்ஸ் தானே? இந்த போர்ஷனும் 10 மீட்டர்ஸ். அப்ப நடுவுல இருக்கிற இந்த போர்ஷன் எவ்வளவு? இது 60 மீட்டர்ஸ். கரெக்ட்டா? 60 மீட்டர்ஸ். அப்ப இது எவ்வளவுன்னு தெரியும் எனக்கு. இது 106. எங்கது? இது ஒட்டுமொத்தமா 106. கரெக்ட்டா? அப்போ outer rectangle minus inner rectangle. Outer rectangle minus inner rectangle. கரெக்ட்டா? அப்ப outer rectangle என்ன ஏரியா வரும்? outer rectangleக்கு இது 60 மீட்டர்ஸ். இது 60 மீட்டர்ஸ் பிளஸ் ஒரு 10 பிளஸ் ஒரு 10. outer rectangleக்கு என்ன ஏரியா வரும்? length into breadth. length என்னது? 106. 106 தான். அதுல சேஞ்ச் கிடையாது. 106 into
இங்க 60 பிளஸ் இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 கரெக்ட்டா 10 பிளஸ் 10 இது புரியுதா பாரு மைனஸ் இன்னர் ரெக்டாங்கிள் உடைய ஏரியா என்னது இன்னர் ரெக்டாங்கிளுக்கும் அதே 106 தான் குட்டி ரெக்டாங்கிளுக்கும் 106 தான் லெந்த் குறையல ஆனா பிரெத் குறையுது பிரெத் என்னவா ஆகுது 60 மீட்டர்ஸ் தான் ஆகுது கரெக்ட்டா 106 into 60 தான் ஆகுது இந்த 60 plus 10 plus 10 எதுக்கு வரும் பெரிய ரெக்டாங்கிளுக்கு வரும் உள்ள இருக்க ரெக்டாங்கிளுக்கு இது 60 மட்டும் தான் வரும் ஓகேவா இப்போ செக் பண்ணி பாரு இது ரெண்டுலயும் என்ன காமனா எடுக்கலாம் இங்கேயும் 106 into ன்னு இருக்கு இங்கேயும் 106 into ன்னு இருக்கு அப்போ ரெண்டுத்துல இருந்தும் என்ன காமனா எடுக்கலாம் 106 காமனா எடுத்துறலாம் ஓகே 106 காமனா எடுத்துறோம் அப்படினா 60 plus 10 plus 10 எவ்வளவு 80 minus 60 அப்போ this is equal to 106 into 20 கரெக்ட்டா 106 into 20 this is equal to 2120 ஓகேவா 2120 ஓகே அப்போ இது 80 minus 60 ங்கிறது எவ்வளவு 20 இந்த 106 2120 இப்போ இது என்ன யூனிட் கண்டிப்பா எழுதியே ஆகணும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அங்க என்ன வந்துச்சு 2200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ ஒட்டுமொத்த ஓவரால் ஏரியா எவ்வளவு ஓவரால் ட்ராக் ஏரியா is equal to இங்க இருக்கிற 2200 plus 2200 plus 2120 which is equal to 4120 centimeter square கரெக்ட்டா 2200 plus 2120 is equal to 4120 centimeter square அவ்வளவுதான் அதான் required area of the track ஓகேவா ஓவரால் ட்ராக் அதாவது ஓவரால் ட்ராக்ங்கிறது என்ன இந்த ரெக்டாங்குலர் ட்ராக் போர்ஷன் பிளஸ் செமி சர்க்குலர் ட்ராக் போர்ஷன் ஒட்டுமொத்த ட்ராக் உடைய ஏரியா is equal to 4120 கிளியரா புரியுதா டவுட் எதுவும் இருக்கா சச்சின் கிளியரா இருக்கா சச்சின் ஓகே அதித்தி கிளியரா அதித்தி டவுட்ஸ் எதுவும் இருக்கா கிளியரா ஓகே ஆனா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நீ சொல்லவே இல்லையே 2200 plus 2120 தானே அப்ப நான் ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்ல 2200 plus 2120 அப்ப 4320 தானே வரும் கரெக்ட்டா 4320 வரும் கரெக்ட் தானே 2200 இங்க 00 plus 20 னா இங்க 20 வரும் 2200 22 plus 21 43 தானே 4320 ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் Question number 9. நான் next page எடுத்துக்கிறேன். இதுல எது ஷேடட் ரீஜன் அப்படினா இந்த குட்டி சர்க்கிள் உள்ள இருக்கிற அந்த குட்டி சர்க்கிள் இஸ் a shaded region அது ஷேடட் போர்ஷன் ஓகேவா இந்த சர்க்கிள் இஸ் the shaded portion அதோட இந்த போர்ஷனும் ஷேடட் தான் இதுவும் ஷேடட் தான் ஓகேவா இதுவும் ஷேடட் தான் இந்த சர்க்கிளும் ஷேடட் தான் ஓகே இந்த சர்க்கிள் இஸ் ஆல்சோ ஷேடட் ரைட் இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா find the area of the shaded region அப்ப area of the shaded region அப்படினா இந்த இடத்துல ஒட்டுமொத்தமா area of the shaded SR ன்னு எழுதுறேன் shaded region is equal to area of the inner circle plus area of the shaded region on right கரெக்ட்டா on the right ன்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம் அது செக்மென்ட் ன்னு சொல்லிக்கலாமா ஏரியா ஆஃப் தி two segments ன்னு சொல்லிக்கலாமா நம்ம டெக்னிக்கலாவே வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஏரியா ஆஃப் தி two segmentsனா அதான அர்த்தம் பார்த்தோம் இல்லையா முதல்ல என்னன்னு ஏரியா ஆஃப் தி two segments எந்த செக்மென்ட் இந்த BCங்கற கால்டு கிரியேட் பண்ண செக்மென்ட்
ஏசிங்கிற கார்டுனா என்ன CHORD கார்டு கிரியேட் பண்ண செக்மெண்ட். ஓகே, சோ ரெண்டு செக்மெண்ட், ஏரியா ஆஃப் ரெண்டு செக்மெண்ட்டும் ஏரியா ஆஃப் இன்னர் சர்க்கிள் தான் நமக்கு வேணும். கரெக்டா? இதுல அடிஷனலா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? OAங்கிறது 7 cm, OBங்கிறது 7 cm. ஓகே, அதுக்கு அடுத்து perpendicular to each other. AB and CD are two diameters of a circle with center O perpendicular to each other. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு டயாமீட்டரும் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படிங்கறாங்க. எந்த டயாமீட்டர்? ODங்கிற ஒரு டயாமீட்டர், குட்டி சர்க்கிள்ல இருக்கிற ODங்கிற டயாமீட்டர், இந்த பெரிய சர்க்கிள்ல இருக்கிற ABங்கிற டயாமீட்டரும் ரெண்டும் பர்பெண்டிகுலரா இருக்குங்கறாங்க. ஓகேவா? OD is perpendicular to AB. கரெக்ட் தானே? OD is perpendicular to AB. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா AD. அப்போ நான் ஒரு விஷயம் பண்ணலாமா? கையோட நான் என்ன பண்றேன், இங்க 90 டிகிரிஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது 90 டிகிரிஸ்னா இதுவும் 90 டிகிரிஸ் தானே, இதுவும் 90 டிகிரிஸ் வரும். கரெக்ட்டா? ரெண்டு 90 டிகிரிஸும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, OD is the diameter of the smaller circle. ஓகே, அதெல்லாம் முடிச்சிட்டோம். வேற என்ன கேக்குறாங்க? வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிருக்கோமா? perpendicular to each other, OD is the diameter of smaller circle, OA is equal to 7 cm. அது இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன். யூஸ் பண்ணிக்கலாமா? OAங்கிறது 7 cm. இது 7 cm அப்படினா இதுவும் 7 cm தானே. கரெக்ட்டா? OAவும் ரேடியஸ் தான், OCயும் ரேடியஸ் தான். அப்போ OC, OA, OBயும் 7 cm தான். கரெக்ட்டா? மூணுமே 7 cm. ஏனா மூணுமே ரேடியஸ் தானே. ODயும் 7 cm தான். கரெக்ட்டா? அப்ப நான் இப்படி எழுதிக்கலாமா பாரு. சோ இதெல்லாம் 7 cm, ODயும் 7 cm தான். கரெக்ட்டா? OA 7 cm, OBயும் 7 cm தான், OCயும் 7 cm தான். எல்லாமே 7 cm தான். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உள்ள இருக்கிற இந்த சர்க்கிளோட இந்த ஏரியா கண்டுபிடிக்கலாமா? சோ ஏரியா ஆஃப் தி ஷேடட் சர்க்கிள் is equal to pi. ஓகே, பைக்கு pi r ஸ்கொயர் தானே. pi r ஸ்கொயருக்கு பைக்கு பதிலாக 22/7 யூஸ் பண்ணிக்கிறேன். ஏனா ரேடியஸ்ல 7 ன்னு ஒரு டேர்ம் இருக்கு, 7 ஸ்கொயர் ன்னு இருக்கு. கரெக்ட்டா? எப்படி நான் ரேடியஸ் 7 சொல்றேன்? கரெக்ட் தப்பா? கரெக்ட்டா? தப்பா? ODங்கிறது டயாமீட்டர். கரெக்ட்டா? ODங்கிறது டயாமீட்டர் is equal to 7 cm. கரெக்ட்டா? ODங்கிறது டயாமீட்டர் தான் 7 cm. அப்ப டயாமீட்டர்னா 2r தான் 7 cm. கரெக்ட்டா? அப்போ r னா 7 கிடையாது, 7/2 cm. கரெக்ட்டா? அப்ப நான் இங்க 7 எழுத தப்பா இருக்கும். 7/2 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட மறந்துடாத. ஓகேவா? 7/2 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட மறந்துடாத. ஓகே, கரெக்ட் தானே? ஏனா 7/2 இந்த ஸ்கொயர்ங்கிறது 7க்கும் பிளஸ் 2க்கும் உண்டு. கரெக்ட்டா? அப்போ this is equal to 22/7 into 7/2 ஒரு 7 14/4 ன்னு போடலாம் சார். என்னமா 49/4 ன்னு போடலாம் சார். போடலாம், ஆனா ஒரு 7 கேன்சல் ஆகுது இல்லையா? இங்க ஒரு 7 கேன்சல் பண்ணிரலாமே. ஓகே சார். ஓகேவா? அப்ப 7 into 22 பண்ணோம்னா 154 divided by 4 போட்டுக்கலாமா இப்போ? அப்ப இது என்ன ஆகும்? 77 divided by 2 ன்னு வரும். கரெக்ட்டா? இங்க அப்படி இல்லனா அப்ப இங்கேயே நீ கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க ஒரு 2 க்கு இங்க ஒரு 11 கேன்சல் பண்ணிரலாமா? 11 into 7/2 னா 77/2. அதேதான். கரெக்ட்டா? சோ அப்ப இது என்னது? ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜியன், ஏரியா ஆஃப் தி ஷேடட் சர்க்கிள். யூனிட் ரொம்ப முக்கியம். 77/2 என்ன யூனிட்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்ட்டா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த செக்மெண்ட் BC கிரியேட் பண்ண செக்மெண்ட், AC கிரியேட் பண்ண செக்மெண்ட். இப்போ நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்றேன். இந்த செமி சர்க்கிள் இருக்கா? AOBC, இது ஒரு செமி சர்க்கிளா இல்லையா? AOBC அது ஒரு செமி சர்க்கிளா இல்லையா? சோ கன்சிடர் தி லார்ஜர் செமி சர்க்கிள். Consider the larger semicircle AOBC. AOBCங்கிற larger semicircle AOBC. அதுல இப்போ ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணி பாரு. AOBCல இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படினா என்ன இருக்கும்? ABCங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படினா என்ன இருக்கும்? So if triangle ABC is removed, if triangle ABC is removed,
we get என்ன we get the shaded region கரெக்ட்டா we get the shaded region கரெக்ட்டா we get the shaded region கரெக்ட் தானே பாரு அந்த செமி சர்க்கிள் மட்டும் பாரு AOBCங்கற ரைட் சைடுல இருக்கிற அந்த செமி சர்க்கிள் நான் பாயிண்ட் வச்சிருக்கேன் பாத்தியா இந்த A நான் வரைஞ்சே காமிச்சிடுறேன் இந்த A இந்த ட்ரேஸ் பண்றேன் பாத்தியா இந்த செமி சர்க்கிள்ல இந்த ட்ரையாங்கிள தூக்கிட்டோம்னா என்ன பாக்கி இருக்கும் ஷேடட் ரீஜன் தானே இருக்கும் கரெக்ட்டா இந்த செமி சர்க்கிள்ல இந்த ABCங்கற ட்ரையாங்கிள தூக்கிட்டோம் அப்படினா பாக்கி இருக்கிறது ஷேடட் ரீஜன் தான் கரெக்ட்டா சோ அப்ப இப்படி எழுதலாமா பாரு சோ ஷேடட் ரீஜன் within the semicircle shaded region within the semicircle is equal to semicircle உடைய ஏரியா மைனஸ் ட்ரையாங்கிள் உடைய ஏரியா இது புரியுதா semicircle உடைய ஏரியா கொஞ்சம் பெருசுதான் அது அதிகம் தான் மைனஸ் ட்ரையாங்கிள் உடைய ஏரியா சொல்லலாமா அப்ப அந்த semicircle உடைய ஏரியான்றது என்னது half into pi r square கரெக்ட்டா r square மைனஸ் இதுக்கு என்ன எழுதலாம் half into base into height triangle க்கு என்ன ஏரியா half into base into height சரி semicircle க்கு என்ன pi r square னா full circle வெறும் semicircle அப்படினா half into pi r square full circle க்கு pi r square னா வெறும் half pi r square semicircle க்காக கரெக்ட்டா சோ அப்ப இது ரெண்டுத்துலயும் என்ன எடுக்கலாம் வெளியில half வெளியில எடுத்துறலாமா half ரெண்டுத்துலயும் வெளியில இருக்கா இங்க half இங்க ஒரு half ரெண்டு half வெளியில அனுப்பிச்சிடுவோம் அப்போ இங்க pi r squareல 22/7 போட்டுக்கோ r square என்னது செமிசர்க்கிளுக்கு r ஸ்கொயர் என்ன இந்த இடத்துல இந்த நான் இந்த ப்ளூல எழுதிருக்கேன் பாத்தியா இந்த செமிசர்க்கிளுக்கான ரேடியஸ் என்ன 7 தானே ரேடியஸ் ஈக்குவல் டு 7 தானே அப்போ 22/7 into 7 ஸ்கொயர் கரெக்ட்டா மைனஸ் இந்த half வெளியில போயிடுச்சு ஏனா காமன் ஃபேக்டர்ன்றதனால வெளிய அனுப்பிச்சோம் b into hங்கிறது ஒரு விஷயம் பேஸ் into height இந்த ட்ரையாங்கிள்ல இது பெர்பெண்டிகுலர்னு சொல்லிருக்காங்க அப்ப OC தான பேஸ் அப்ப OC தான ஹைட் OC ஹைட்டா வந்துரும் கரெக்ட் தானே இந்த ட்ரையாங்கிள் இப்படி அப்சர்வ் பண்ணி பாரு அதாவது இந்த சைடுல இருந்து அப்சர்வ் பண்ணி பாரு இந்த சைடுல இருந்து அப்சர்வ் பண்ணி பாரு AB தான் பேஸ்ன்ற மாதிரி வரும் AB தான் பேஸ் கரெக்ட்டா ABங்கிறது பேஸ் ஓகே அப்போ OCங்கிறது ஹைட் கரெக்ட் தானே ஏனா இது 90 டிகிரிஸ் கரெக்ட்டா இது 90 டிகிரிஸ் இந்த சைடுல இருந்து அப்சர்வ் பண்ற மாதிரி யோசிப்பாரு நான் சொல்றது புரியுதா இந்த சைடுல இருந்து அப்சர்வ் பண்ணுங்கறவங்க ஓகேவா இந்த சைடுல இருந்து அப்சர்வ் பண்ணி பாரு அப்போ ABங்கிறது பேஸ் OCங்கிறது ஹைட் கரெக்ட்டா அப்போ இது என்ன ஆகும் 22/7 into 7 square minus half வெளியில போயிடுச்சு பேஸ் எவ்வளவு பேஸ் வந்து AB எவ்வளவு தெரியுமா AB is equal to 7 plus 7 14 கரெக்ட்டா ABங்கிறது 7 plus 7 14 into ஹைட்ங்கிறது OC தானே ஹைட்ங்கிறது OC 7 cm கரெக்ட்டா OCங்கிறது 7 cm ABங்கிறது 7 plus 7 14 cm வரும் கரெக்ட்டா அப்போ this is equal to half வெளியில வச்சுக்கோ half into இந்த 7 ஸ்கொயருக்கு ஒரு 7 கேன்சல் பண்றோம் கரெக்ட்டா இந்த 7 ஸ்கொயருக்கு ஒரு 7 அப்போ 154 minus 98 கரெக்ட்டா அப்ப this is equal to 154 minus 98 எவ்வளவு வரும் 56 வருமா அப்ப அதுல ஒரு half னா 28 கரெக்ட்டா 28 சென்டிமீட்டர் ஸ்கொயரா மறந்துடாத ஓகேவா சோ 56 தானே 154 minus 98 னா 56ல half னா 28 அப்ப நமக்கு வேண்டிய ஒட்டுமொத்த shaded region so area of all the shaded region is equal to ரெண்டு shaded region வச்சிருந்தோம் அந்த ஒரு ஃபுல் குட்டி சர்க்கிள்கான ஏரியா என்ன பார்த்தோம் 77/2 centimeter square அப்போ ஏரியா ஆஃப் தட் அது வந்து 77/2 centimeter square பிளஸ் குட்டி சர்க்கிளுக்கு 77/2 இந்த இதுக்கு 28 this is equal to whole divided by 2 போட்டா அப்படினா 77 plus 56/2 எவ்வளவு வரும் பாரு this is equal to அப்படி இல்லையா இப்படி கூட போட்டுக்கோ இது 38.5 இது 38.5 plus ஒரு 28 அப்படினா
66.5 centimeter square. 66.5 centimeter square. இப்படி போட்டாலும் 66.5 centimeter square தான். புரியுதா? கிளியரா இருக்காது? டவுட் எதுவும் இருக்கா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா இது? அதித்தி, ஸ்ரேயா கிளியரா இருக்கா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? ஜீவிதா கிளியரா இருக்கியா? ஹலோ, புரியுது சார். ஓகேமா, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. Question number 10. இந்த क्वेश्चन பாரு. இதுல ஏரியா ஆஃப் an equilateral triangle ABC is இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது. ஓகேவா? 1732.5 centimeter square. இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது. சரியா? not means சென்டிமீட்டர் ஸ்கொயர். With each vertex of the triangle as center, a circle is drawn with radius equal to half of the length of the side. இத டயகிராம் மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கோ. உனக்கு என்ன இதுல புரியுது? மூணு சர்க்கிள்ஸ் டச் பண்ணிட்டு இருக்கு. மூணு சர்க்கிள்ஸ் ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது. கரெக்ட்டா? ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுது. ஓகே. அப்போ இது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள் சொல்லிருக்காங்க? எங்கயாவது சொல்லிருக்காங்களா? இது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள் எங்கயாவது சொல்லிருக்காங்களா? With each vertex of the triangular center, a circle is drawn with radius equal to half of the length of the side of the triangle. Okay. Each vertex of the triangular center. Each vertex, அப்போ இங்க ஏங்கற vertex யூஸ் பண்ணி ஒரு circle is drawn with radius equal to half of the length of the triangle. Find the area of the shaded region. இந்த இடத்துல shaded region அவங்க சொல்றது இந்த shaded region சொல்றாங்க. ஓகே, இந்த shaded region சொல்றாங்க. ஓகே, இப்போ circle is drawn with radius equal to half the length of the side of the triangle. Okay, இந்த இடத்துல each circle is identical. Okay வா? Each circle is identical. அப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லலாமா பாரு? So AB is equal to 2 times R. AB is equal to 2 times R. கரெக்ட்டா? ஏனா இது ஒரு ரேடியஸ். கரெக்ட்டா? இது ஒரு ரேடியஸ். அப்ப இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், எல்லாமே அப்போ AB யும் 2R தான். சரி, இது வந்து R. ஓகேயா? அப்போ ABங்கிறது 2R. அதேதானே BCக்கும் வரும். BCங்கிறதும் 2R தான். அதேதான் ACக்கும் வரும் 2R. இப்போ இது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள் தோணுது உனக்கு? என்ன மாதிரியான ட்ரையாங்கிள்? எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அப்போ AB is equal to BC is equal to AC. அப்போ இது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள்? ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள். கரெக்ட்டா? ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள். Okay, இப்போ equilateral triangle na what is the angle at each vertex? What is this angle? 60 degrees ah தெரியுமா நமக்கு? 60 degrees is the angle at, இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு equilateral triangle அப்படினா அதுல ஒரு வெர்டெக்ஸ்லயும் என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகுது? 60 degrees. கரெக்ட்டா? அப்போ இது என்னது? இதுவும் 60 degrees. கரெக்ட்டா? மூணு ஆங்கிளுமே 60 degrees. இப்போ நமக்கு வேண்டியது இது ஷேடட் ரீஜன். இந்த ஷேடட் ரீஜன் எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிள்ல உட்கார்ந்துருக்கீங்க. இந்த ட்ரையாங்கிள் என்ன மாதிரியான ட்ரையாங்கிள்னா ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? சோ ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள்ல கொடுத்திருக்காங்க 1732.5ன்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படினா what is the area of equilateral triangle okay va with in terms of the side of the triangle, in terms of A ங்கிறது என்னது? side of the triangle. இது என்ன வரும்னு சொல்ல முடியுமா? What is the area of the equilateral triangle in terms of
A which is the side. Aங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும்? Side of the triangle குறிக்கும். In terms of the side A. சொல்ல முடியுமா? இது ஒரு ஃபார்முலா. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். √3/4 அதுக்கு என்ன வரும்? √3/4 a ஸ்கொயர் வருமா? கரெக்ட்டா? கரெக்ட். √3/4 a ஸ்கொயர் வரும். கரெக்ட். அதுதான் கொடுத்திருக்காங்க இல்லையா? அது என்ன கொடுத்திருக்காங்க? 1732 ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தான் கொடுத்துட்டாங்கல்ல. 1732.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த √3 க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? √3 க்கு பதிலாக 1.732 யூஸ் பண்ணலாமா? ஏனா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. யூஸ் இன் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. யூஸ் √3 1.732ன்றத அவங்களே क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்க 1.732 divided by 4 into a square equal to 17320.5. இப்போ a square இப்போ இதெல்லாம் இதை வெச்சுக்கோ. ஓகேயா? இந்த a square divided by 4 இந்த பக்கம் வெச்சுக்கோ. அப்போ this is equal to 17320.5 into 1 divided by 1.7320. 1.732 என்ன வரும்னு சொல்ல முடியுமா? நான் ரஃப் காலம்ல எடுத்து வர வொர்க் அவுட் பண்றேன். 173.5 whole divided by 1.732. அப்போ இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு? 1 2 3 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கூட போட்டுக்கோ. ஏன் 1 2 3 4 5 4 5 இல்ல 1 2 3 4 20 வரைக்கும் தானே வருது. கரெக்ட்டா? இங்க வருது 1.17320 4 டிஜிட் தள்ளுதுன்னா 10 பவர் 4 வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்போ this is equal to 10 power 4 னா எத்தனை zeros? 4 zeros வரும். கரெக்ட்டா? 4 zeros எதுல வரும்? 1 followed by 4 zeros. கரெக்ட்டா தானே? அப்போ a square by 4 equal to a square by 4 equal to 10,000 அப்படினா a square is equal to 4 followed by 4 zeros. கரெக்ட்டா? அப்போ a ங்கிறது என்ன வரும்? 200 வரும். புரியுதா? 200 centimeters. கிளியரா? இப்போ a கண்டுபிடிச்சிருக்கோம். a ங்கிறது என்னது? இதுதான் a. ab ங்கிறது ஒரு சைடு ஆஃப் தி இது. ஓகே, a equal to 2r, a equal to 2r, a equal to 2r. அப்போ a ங்கிறது 200 அப்படினா 2r தான் 200. கரெக்ட்டா? a ங்கிறது 200 அப்படினா 2r is equal to 200. அப்போ r is equal to 100. கரெக்ட்டா? r is equal to 100. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? r கண்டுபிடிச்சோம் அப்படினா நம்மளால இந்த செக்டார் ரீஜனை கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு ரீஜன் மட்டும் அழிச்சிட்டு வேற கலர்ல இந்த போர்ஷனை கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? இந்த போர்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதே போர்ஷன் தானே இங்கேயும் இருக்கு, இதே போர்ஷன் தானே இந்த சர்க்கிள்லயும் இருக்கு. சோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிரலாம். கரெக்ட்டா? ஒரே ஒரு இந்த ஷேடட் கலர்டு ஷேடட் வரைஞ்சிருக்கேன் பத்தியா, அந்த செக்டாரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம மிச்சத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆனா எதுக்கு நம்ம மெனக்கெட்டு ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆர் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்க. ரேடியஸ் கண்டுபிடிச்சாதானே சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த colored sector, area of the colored sector. Area of the colored sector. Area of the colored sector என்ன வரும் பாரு. இப்போ ஒரு ஏரியா ஆஃப் தி செக்டார் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? θ divided by 360 into pi r square. கரெக்ட்டா? pi r square. θவுக்கு பதிலாக இது ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இது 60 degrees, இந்த இடத்துல இது 60 degrees. ஓகேயா? இந்த இடத்துல 60 degrees divided by 360 degrees. கரெக்ட்டா? 360 degrees into பைக்கு பதிலாக 22/7 யூஸ் பண்ணலாமா? இல்ல வேணாம், பைக்கு பதிலாக 3.14 யூஸ் பண்ணலாம். எதனால 3.14? ஏன்னா r ஸ்கொயர்ங்கிறது 100 ஸ்கொயர். கரெக்ட்டா? 100 ஸ்கொயர். ஏன்னா 100ங்கிறது கேன்சல் ஆகாது. கரெக்ட்டா? 22/7 யூஸ் பண்ணோம்னா கேன்சல் ஆகாது. அப்போ இது டிவைடட் பை 6 போட்டுக்கோ, 1/6 ன்னு வந்துரும். அப்போ 1/6 of 31400. கரெக்ட்டா? ஏன்னா 100 ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம்? 100 into 100 தானே. அப்போ 3.14க்கு 2 டிஜிட் நகரும். அப்போ இங்க 00னா 00வும் வந்துரும்.
அப்போ this is equal to எவ்வளவு வரும் 5 30 க்கு 1 க்குனா 5 14 க்குனா 2 52 3 3.33 ஓகே 5233.33 கரெக்ட்டா இது ஒரு செக்டாருக்கு ஏரியா ஆஃப் ஒன் கலர்ட் செக்டார் ஓகே அப்ப ஏரியா ஆஃப் 3 ஏரியா ஆஃப் தி 3 செக்டார்ஸ் ஏரியா ஆஃப் தி 3 செக்டார்ஸ் within the equilateral triangle is equal to என்ன வரும் 3 times ஏனா மூணு செக்டார் இருக்கு அதே மாதிரி மூணு செக்டார் இருக்கு ஒரு செக்டார் மாதிரி இன்னொரு செக்டார் இருக்கு இன்னொரு செக்டார் இருக்கு மூணு செக்டார்ஸ் இருக்கிறதுனால 3 into 5233.3 வரும் கரெக்ட்டா அப்ப 5233.3 னா எவ்வளவு வரும் அப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணிருக்கலாமே அந்த 1/6 நம்ம கேன்சல் அடிக்காம வச்சிருந்திருக்கலாமோ அப்ப இங்க 3 into இதை எழுதிக்கோங்க இந்த 1/6 அப்படியே எழுதிக்கலாமா இந்த 1/6 ஏனா கேன்சல் ஆகும் 3யும் 6ம் கேன்சல் பண்ணலாம் கரெக்ட் தானே அப்ப நான் இத கேன்சல் ஆகும் சார் கரெக்ட் அப்ப நீ வந்து வொர்க் அவுட் பண்ணாலும் ஓகே தான் அப்படி நீ வொர்க் அவுட் பண்ணாம அப்படியே எழுதிக்கனாலும் ஓகே தான் 31400 அப்போ இந்த 6ம் 3யும் கேன்சல் பண்ணா என்ன ஆகும் 2 ஆயிருமா அப்போ this is equal to 15700 கரெக்ட்டா 15700 சென்டிமீட்டர் ஸ்கொயரா மறந்துடாத ஏனா ஏரியா அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ ஏரியா ஆஃப் தி 3 செக்டார்ஸ் அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிப்பாரு அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குறதே அந்த உள்ள இருக்கிற அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குறதே அந்த மூணு செக்டாரும் அந்த ஷேடட் ரீஜன் மட்டும் தான் கரெக்ட்டா அப்ப அந்த மூணு செக்டாருடைய போர்ஷன் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் மூணு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு 15700 கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப மிச்சம் இருக்கிற ஷேடட் ரீஜன் என்ன வரும் அப்போ அந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணோம்னா வந்துரும் ஓகேவா சோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் equilateral triangle எடுத்துக்கோ equilateral triangle minus area of the 3 sectors இதோட முடிச்சிரலாம் சரியா area of the 3 sectors is equal to area of the shaded region கரெக்ட்டா அப்போ equilateral triangle क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க முதல் சென்டென்ஸ் அதுதான் 17320.5 minus 15700 which is equal to என்ன வரும் 2 3 எவ்வளவு வந்துச்சு 2 வராது 1620.5 centimeter square so that is the area of the shaded region 1620.5 centimeter square okay va so remaining questions next class la paapom நம்ம இந்த chapter முடிஞ்சிரும் ஓகே இந்த chapter முடிஞ்சிரும் இந்த coming sunday அதித்தி ஸ்ரேயா சச்சின் இல்ல நினைக்கிறேன் ஓகே அதித்தி and ஸ்ரேயா உங்களுக்கு இந்த coming sunday test இருக்கும் ஜூடா நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன் பாத்துட்டு டெஸ்ட் எழுதுறீங்க ஓகே எழுதிக்கோ ஓகேவா ரைட்டா இந்த சாப்டர் வந்து டெஸ்ட் இந்த சாப்டர்லயும் இருக்கும் சர்க்கிள்ஸ் சாப்டர்லயும் இருக்கும் சர்க்கிள்ஸ் பிளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்ஸ் ஓகேயா சர்க்கிள்ஸ்லயும் ஒரே நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன் சர்க்கிள்ஸ் பிளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்ஸ் இது ரெண்டுத்தையுமே டெஸ்ட் இருக்கும் சரியா இது இந்த வீக் வந்து உங்களுக்கு சண்டேவா இன்னும் ரெண்டு கிளாஸ் இருக்கு 19th ஒரு கிளாஸ் இருக்கு 21 ஒரு கிளாஸ் இருக்கு சோ மோஸ்ட்லி பை 21 உங்களுக்கு இந்த சாப்டர் முடிஞ்சிரும் சரியா ஓகேமா நான் கிளாஸ் எண்ட் பண்றேன் பாப்போம் நான் இந்த நோட்ஸும் இந்த ரெக்கார்டிங்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஓகேவா ரைட் பாப்போமா பை